லாஸ்ட் வீடியோவில் புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு நம்ம ப்ரிவிலேஜஸ்லாம் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக இது வரைக்கும் மொத்தம் 6 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 6மே இதில் இருக்குது. அதில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க, நெட்டு ஸ்லோவாக இருக்குது, நம்ம ஓப்பன் ஆகலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டூடெண்டோட நேம் வந்து கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் நேம் கெட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேம் வந்து 4 லெட்டர்ஸ் தான் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அந்த டியாங்கிற ஒரு நேம் வந்து 4 லெட்டரில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இப்போ டேட்டாபேஸில் வந்து என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒரு 5 நேம்ஸ் இருக்குது. 5 நேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து டியான் இருக்குது, செகண்ட் நேம் வந்து வெற்றின்னு இருக்குது, தேர்ட் நேம் வந்து பாண்டியன் இருக்குது. அப்படின்னா வந்து இதில் வந்து நான் இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டியாவுக்கு வந்து ஏஜ் ஒரு 15, வெற்றிக்கு ஏஜ் வந்து ஒரு 18, அப்புறம் இங்கே 25. இப்படி நம்மகிட்ட ஒரு 3 ரோ இருக்குது. இதில் அவுட்புட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 லெட்டரில் யார் நேம்லாம் இருக்கோ, நான் இதில் இன்னொரு நேம் எழுதிக்கிறேன், 4 லெட்டர் உள்ள மாதிரி. 4 லெட்டரில் வேறு என்ன நேம் இருக்குது? ஸோ பாஸ்ன்னு ஒரு நேம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட எக்ஸசைஸ். நம்மளோட எக்ஸசைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 4 ஸ்டூடெண்டோட டேட்டா இருக்குது அப்படின்னா வந்து அந்த 4ல் வந்து யாருக்கெல்லாம் வந்து 4 கேரக்டரில் நேம் இருக்கோ அவங்களோட டேட்டா மட்டும் நீங்கள் எடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு இதில் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டியாவோட இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லெட்டரில் ஆன்சர் இருக்குது. அப்போ ப்ளஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளஸ் வந்து நீங்கள் ஏஜோட சேர்த்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம ஏஜ் ஆல்சோ நம்ம கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ டியாவோட ஏஜ் என்ன பார்த்தீங்கன்னா 15. அப்புறம் வந்து இதோட நேம் வந்து 5 லெட்டர் வருது, இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 7 போயிடுது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ங்கிற என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி வந்து 4, நேம் வந்து பாஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 20. இதுதான் வந்து அவுட்புட். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம எக்ஸசைஸில் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம 2 டேபிள் கிரியேட் பண்ணி அதில் நம்ம ஜாயின் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரே டேபிள் வந்து நம்ம லைவ் கிளாஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஒரு டேபிளை வந்து நம்ம லைவ் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேட்டா கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஒர்க் பெஞ்ச் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பண்ணுறோம்னா வந்து ஒரு டேபிள்லேயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கெட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஜாயின் கான்செப்டை யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி 6 எக்ஸசைஸ் பார்த்துட்டு இந்த 6 எக்ஸசைஸோட கோடு இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7வது யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நம்ம எத்தனை டேட்டாபேஸ் செட் நான் பார்த்துக்கிறேன். ஷோ டேட்டாபேஸஸில் வந்து ஓகே ஷோ டேட்டாபேஸ் நம்ம இத்தனை டேட்டாபேஸ் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த ப்ராஜெக்ட் டேட்டாபேஸ் என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் நேம் நம்ம என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து 7 லெட்டரில் ஆரம்பிக்கிற மாதிரி என்ன வைக்கிறேன், ஸோ அமேசான் நம்ம டேட்டாபேஸ் வச்சுக்கலாம். ஸோ அமேசான் வேண்டாம், எஸ்ஆர்எம் காலேஜ். ஓகே, இது வந்து காலேஜுங்கனால எஸ்ஆர்எம் காலேஜ்னு வச்சுக்கிறேன். இப்போது டேட்டாபேஸ் வந்து இல்லை எஸ்ஆர்எம் காலேஜ் வேண்டாம், சரி ஓகே இருக்கட்டும், சாம்பிள் தானே, எஸ்ஆர்எம் காலேஜ்னு இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஷோ டேட்டாபேஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ எஸ்ஆர்எம் காலேஜுங்க டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிளோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறம் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன காலம் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்டர் நம்பர். ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்ட்டில் தான் இருக்கும், இன்ட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேர் கேரில் இருக்கும். ஸோ அதனால் வேர் கேர் போட்டு லென்த் வந்து ரொம்ப எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட டிகிரி, அதுவும் வேர் கேரில் தான் இருக்கும். அப்புறம் ஸ்டூடெண்டோட ஏஜ், ஸ்டூடெண்ட் ஏஜ் இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்டில் இருக்கும், அது நம்பர்ஸ் வரலாம் இன்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம மொத்தம் என்ன பண்ணிக்கோம், 4 காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ், டிகிரி. இப்போ நான் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ சாரி, நோ டேட்டாபேஸ் செலக்டர் வருது. நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்.
இப்போ ஃபர்தராக வந்து இப்போ நம்ம SRM காலேஜில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து SRM காலேஜ்னு அந்த டேட்டா பேஸ் வந்து யூஸ்ங்கிற கமெண்ட் கொடுத்துட்டா நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த டேபிளை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா select asterisk from students. இப்போ அந்த டேபிள் வந்து நம்ம எதுவுமே இல்லை, டேட்டா வந்து நம்ம இன்னும் ஸ்டோர் பண்ணவே இல்லை. இப்போ நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். insert into students values வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து காலமோட நேம் போட்டு அப்புறம் தான் வேல்யூஸ் ஆட் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து டேரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எந்த இதுக்கு வந்து பிரைமரிக்கு செட் பண்ணல, அதனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசைன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது. அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் வந்து வெற்றின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட் ஏஜ் வந்து ஒரு 18 போட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட் டிகிரி வந்து BSc. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ அதே மாதிரி இங்கே நான் மாற்றிக்கிறேன். ரோல் நம்பர் வந்து 456, நேம் வந்து டியா, ஏஜ் வந்து 18 இருக்கட்டும். எல்லாரும் வந்து BSc படிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஏஜ் வந்து எல்லாரும் காமனாக தான் இருக்கும். வேணால் ஒரு வயசு 2 வயசு முன்ன பின்னா இருக்கலாம், பட் டிகிரி வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ 2 நம்ம மொத்தம் 4 டேட்டா வச்சுக்கலாம். இப்போ 456 அப்புறம் 789 நேம் வந்து அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் செல்வான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஏஜ் வந்து 18 போட்டுக்கிறேன். டிகிரி அதே டிகிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரோல் நம்பர் 586, இதுக்கு வந்து நேம் பாஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஏஜ் வந்து 18 இருக்கட்டும், BSc இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேபிள் வந்து நம்ம 4 காலம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ், ஸ்டூடெண்ட் டிகிரி. இப்போ நம்ம எக்ஸைஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமாக வந்து எக்ஸாக்டாக 4 கேரக்டர் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா எனக்கு எடுத்துட்டு வா, ப்ளஸ் அவங்களுடைய ஏஜ் எனக்கு எடுத்துவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் கிளாஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளாஸஸ் தான் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு எல்லாமே, டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு எல்லாமே கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா லைக் கிளாஸஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கெட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் முடியல. நான் ஆக்சுவலாக நான் என்னத்தெல்லாம் கெட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆஸ்டிக் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் இருக்க எல்லா காலமும் எனக்கு என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா இல்லை செமிகோலன் கொடுத்தா அந்த இடத்துல போயிடும். செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ் வந்து எனக்கு செலக்ட் ஆகிடும். பட் ஆக்சுவலாக எனக்கு எல்லா வேல்யூஸும் செலக்ட் ஆகல. இப்போ நமக்கு எல்லா வேல்யூயும் செலக்ட் ஆனால் எனக்கு எப்படி இருக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். பட் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரே ஒரு இது மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம், அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஏஜ். இப்போ என்டர் பண்ணால் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதில் 2 தான் வரும். இதில் நம்ம இன்னர் ஜாயின்ல வந்து நம்ம அதுதான் பார்த்துருப்போம். ஸோ இன்னர் ஜாயின் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இன்னர் ஜாயினில் நம்ம லைக் கிளாஸஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். போன இதில் லைக் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அது இங்கே ஒன் செகண்ட் நான் இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம இதே மாதிரி நம்ம இந்த கான்செப்டில் பண்ண போகிறோம். ஏர் போட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் நேம், இதில் தான் நம்ம ஐட்டம் நேம் போட்டிருக்கோம். இது வந்து நமக்கு 3 எக்ஸசைஸ் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஐட்டம் நேம் போட்டோம். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஆஸ்ட்ரிக் போட்டு நான் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பாருங்க. இப்போ போட்டிருக்கேன். போட்டு வேர் ஸ்டூடெண்டோட நேம் லைக்னு போட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேரக்டர் கேட்காம போது 4 அண்டர்ஸ்கோர் வைங்க. 1 2 3 4 அண்டர்ஸ்கோர். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ ரன் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் இப்போ இந்த டியா பாஸ்ங்கிறது 4 லெட்டரில் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து 3 லெட்டரில் உள்ளதெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு நான் ஒரு அண்டர்ஸ்கோர் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு அடிச்சா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 3 வரும். ஆக்சுவலாக இங்கே 3ல் யார் நேமே இல்லை. சப்போஸ் நான் இப்போ 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 5லேருந்து வெற்றியான்னு செல்வம் வந்து 5ல் இருக்காங்க. அப்போ 4ல் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க 4ல். அப்போ வந்து நம்மகிட்ட இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்டோட நேமையும் ஏஜையும் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆஸ்டிக் ஃபார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல். இந்த ஆஸ்டிக் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மென்ஷன் த ஆல் ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்டோட நேமையும் ஸ்டூடெண்டோட ஏஜையும் மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து ஃபர்தர் நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம் வந்து டியா, நேம், ஏஜ் வந்து 19 18.
ஸோ இப்படி தான் வரும். இதுதான் வந்து நம்ம இந்த எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே டேபிள் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபர்தராக நம்ம வந்து 2 டேபிள் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் வச்சு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸை வந்து இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கோம். ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, ஏஜ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டிகிரின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டேபிள் அடுத்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் அந்த டேபிளுக்கு வந்து அதர் கிரியேட் டேபிள் அதர் இன்ஃபோன்னு அந்த டேபிள் வச்சுக்கலாம். அதர் இன்ஃபோன் வச்சு அதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட ஸோ 2 டேபிளாக நம்ம வந்து கம்பைன் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 டேபிளையும் காமனாக ஒரு காலம் நேம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது. அப்போ இந்த டேபிளே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுருக்கோம். ஸோ அப்படி காமனாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து அந்த இடத்துல எழுத முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்ட்டு போட்டுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஏஜ். ஸ்டூடெண்ட் ஏஜ் வந்து இன்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அதே நம்ம இன்ட்டில் போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்தராக வந்து செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் அதர் இன்ஃபோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் ஸ்டோர் ஆகலை. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டூ அதர் இன்ஃபோ வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து 1 2 3 அதே நம்பரில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். அதில் இருக்கிற நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை எல்லா நம்பரும் கொடுத்துக்கலாம். அதில் ஏதாவது ஒன்று நம்ம இருக்கிற நம்பர் கொடுத்தா தான் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாக்டாக இருக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு வரும். ஸோ 1 2 3 அப்புறம் வந்து ஸ்டூடெண்டோட ஏஜ் வந்து 18 கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நான் இதில் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து 4 5 6 இதில் வந்து ஃபஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணிடுறோம் மொத்தம் நம்ம எத்தனை டேட்டா வச்சுருக்கோங்க செக் பண்ணிடுவோம். இதை மொத்தம் இதில் வந்து நம்ம மொத்தம் 4 டேட்டா வச்சுருக்கோம். ஸோ 1 2 3 4 வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஒரு 4 வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஏஜை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 வேல்யூஸ் கிரியேட் பண்ணிச்சு. இங்கே காமனாக ரெஜிஸ்டர் நம்பரும் அவங்க காமனாக இது இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா 2 டேபிள் வந்து கம்பைன் பண்ணி டேட்டா வந்து எடுக்க போகிறோம். இந்த இதெல்லாம் நான் கம்பைன் பண்ண என்ன பண்ணிடுறேன், செலக்ட் போட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுக்கு இதில் என்ன இதெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா ஸ்டூடெண்ட்டோட நேமும் ஸ்டூடெண்ட் ஏஜ் மட்டும் தான் இதாகுது. அப்போ வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் எங்கே இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள் இருக்குது. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் கமா போட்டு அப்புறம் வந்து ஏஜ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபோங்கிற டேபிளில் இருக்குது. அப்போ அதர் இன்ஃபோன்னு போட்டு அதர் இன்ஃபோ டாட் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் போட்டு ஃப்ரம் எந்த டேபிளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நம்ம எந்த டேபிளில் இருந்து எடுக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு இன்னர் ஜாயின் வந்து நம்ம எந்த டேபிள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபோங்கிற டேபிள் தான் என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். அதனால அதர் இன்ஃபோன்னு போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் என்ன செக் பண்ண போகிறோம் வந்து ரிஜிஸ்டர் நம்பரில் காமனாக நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஐடி தான் நம்ம இந்த காமனாக எழுதிருக்கோம். ஸோ ஐடி வந்து என்ன பண்ண ஐடி இல்லை சார் ரிஜிஸ்டர் நம்பர் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் equal to other info dot student ஓட register number. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேர் கண்டிஷன் இது போடுறோம். வேர் போட்டு இதெல்லாம் என்ன பண்ண போறோம் லென்த்ங்கிற ஒரு இது கண்டுபிடிச்சி நம்ம அது மூலமா என்ன பண்ண லென்த்ங்கிற கீவேர்ட் போட்டு அதில் வந்து
லென்த் போட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் கண்டுபிடிக்கிறோம் ஸ்டூடெண்ட். ஸோ இது நம்ம லென்த்தாக போகுது, கீழே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதே லைக் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஃபஸ்ட் இதை லென்த்துங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக யூஸ் பண்ணுவோம். அதை வேர் லென்த்துன்னு போட்டு ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட்டோட நேம் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த கண்டிஷன் நான் இப்போ ரன் பண்ணுறேன். இதில் எரர் என்ன வருது? ஸோ அன்னோன் சரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டூடெண்ட் போட்டுருவோம், ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இதில் எரர் வருது அன்னோன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ இதில் எஸ் போடாமல் விட்டுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகிக்கும் போது 2 ரோ வந்து செலக்ட் ஆகிருக்கு. பாஸ் அண்ட் டி வந்து 2 தான் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம போனதுலேயே நமக்கு இதே மாதிரி தான் ஆன்சர் வந்து, அண்ட் இந்த நமக்கு இதே மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கு. ஃபர்தராக வந்து நம்ம இதில் லைவ் கிளாஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் கிளாஸ் இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வேர் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட் நேம் லைக் போட்டு 4 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம பண்ணுற மெத்தடு. இப்போ இதில் அடிஷனல் நம்ம ஏதாவது டேட்டா நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இதில் வந்து 1 2 3 போட்டுக்கிறேன். ஸோ 1 2 3 போட்டு 20 போடுறேன். இப்போ தான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இந்த கண்டிஷனில் வந்து 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி எனக்கு வந்து இதெல்லாம் 4 இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு கொண்டு வரும். பட் நம்பர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு 1 2 3 ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 2 3 4 5 6 5 8 6 மொத்தம் 3 ரிஜிஸ்டர் நம்பர் வந்து காமனாக இதில் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகும். பட் இது எடுத்து வர டேட்டா எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் வந்து நம்ம இதை சப்போஸ் நம்ம இந்த போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிஷன் போட்டிருக்க மாட்டோம். ஜாயினில் என்ன பண்ணியிருப்போம்னா ஜஸ்ட்டு இதோட விட்டுருப்போம் அந்த எங்கே இருக்காங்க கோடிங். ஸோ ஜாயின் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஜஸ்ட்டு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். இதோட ஸ்டாப் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின் எங்கே இருக்கலாம். ஸோ இதில் ஸ்டாப் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் மேட்சிங்காக இருக்கோ அதை மட்டும் கொண்டு வரும். பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் மேட்சாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேர் லைவ் கிளாஸ் 2 மேட்ச் பண்ணோம். மேட்ச் பண்ணிட்டு வந்து லைவ் கிளாஸ் வந்து நம்ம இதில் வேறு நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வரும். இப்போ வந்து நான் வேரில் வந்து என்ன கொடுக்குறேன்னா இந்த இடத்துல வந்து இப்போது வேறு மாதிரி கூட இதில் கொடுக்கலாம். எப்படின்னா லைக் போட்டு லைக் இப்போ வந்து வி போட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வி percentage symbol. ஸோ percentage symbol கூட போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வியில் வந்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரும். ஸோ வியில் எதெல்லாம் இருக்குன்னு கொண்டு வந்து வியில் வந்து வியில் வந்து நமக்கு இதில் இதே நமக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து சப்போஸ் இப்போ நான் இதில் டி கொடுக்குறேன். ஸோ டி கொடுத்தா டியோட மட்டும் வருது. அண்ட் நீங்கள் இதில் ஒரு டேபிள் உள்ளதே வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஃபர்தராக வந்து உங்களுக்கு 2 டேபிளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு எது ஓகேவா இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே இதில் இன்னொரு இது கூட நம்ம பார்த்தோம். என்ன ஆன்சர் என்ன பார்க்குறேன். ஸோ இன்னொரு இது இதில் வந்து வரும். அது என்னன்னு எனக்கு கரெக்டாக மறந்துச்சு, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு நம்ம இதையான ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 4 ஓகே. இதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ். அண்ட் இந்த எக்ஸசைஸில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தரா. அண்ட் இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம ஒரே டேபிளில் கூட பண்ணிக்கலாம். இல்லை 2 டேபிள் வந்து நீங்கள் 2 டேபிளை மேட்ச் பண்ணி ஃபர்தர் அது மூலமாக எடுத்துக்கலாம். பட் கான்செப்ட் வந்து ஒன்று தான். ஓகே. அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.